ஷோ, இவளை அடக்கவே முடியலையே. இவளுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடக்குது. என்னடி உனக்கு நட்டுக்கிட்டு கழுந்துச்சா? எதுக்கு இப்படி குடத்தை மேல தூக்கி வீசுற? உட்காந்துருக்குது தெரியல? தெரிஞ்சதுனாலதான் புரி வச்சு அடிச்சேன். என்னடி ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கியா? வந்ததும் வராததுமா? ஆமா, ஆட்டம் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஜானகி, கம்மனி இரு. எப்படிங்க கம்மனு இருக்கிறது? என்ன ஒரே சத்தமா கிடக்கு? என்னடா எதுக்கு அவ வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா? எதுக்கு ஆடுறதுன்னு உங்களுக்கு தெரியாதோ? ஓஹோ, மாமியார் மருமவ சண்டையா? அப்படி ஓடு. இவளுக்கு ஏத்த மருமவளை தான் பையன் கொண்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி தான் பத்திரகாளியா அந்த ஆட்டம் கட்டினாலே நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு இப்ப இவளுக்கு ரெண்டு பேருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே ஒரு மருமவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுதான் சொல்லுவாங்க இல்ல, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு. அது சரியாதானே இருக்கு? ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு இல்லடா. வீட்டுல நல்லா தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க தானே? நாங்க தின்னுட்டு உட்காந்துருக்கோம், நீங்க திங்கிறதே இல்லையோ? ஏய், நான் உன்கிட்ட பேசவே இல்ல. வாய் மூடிட்டு கம்முன்னு சும்மா போய் உட்காந்துக்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு நீங்க பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படி போடு. இளிச்சவாயி பத்திரகாளி கிட்ட உன் பருப்பு வேகும், இந்த ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய இந்த ஜானகி கிட்ட உன் பருப்பு வேகுமா? ஏய், என் பிள்ளைய திட்டுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? ஓ, எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இந்த வீட்டுல சம்பாரிச்சு போறது என் புருஷன். அப்ப நான் கேட்கத்தான் செய்வேன். ஏய், என்னடா இது? எதுக்குடா இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கா? ஊர்ல 4 பேர் பார்த்து நம்ம குடும்பத்தை கை கொட்டி சிரிக்கணும்னு நினைக்கிறாளோ? நான் சொல்றதுனாலதான் கை கொட்டி சிரிக்க போறாங்க. ஏற்கனவே ஊரு சிரிப்பா சிரிச்சுதான் கிடக்கு. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிறது தான் பிரச்சனையே. யார் வீட்டுல வந்து யார் எகத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்கு வந்து உன்னையவே தான் பேசுறேன். அப்படி போடு. நல்ல வாய்க்கு வாய் அடிக்கிற. இப்படியே போனுச்சுன்னா குடும்பம் சும்மா பிச்சுக்கிட்டு போயிடும். இங்க பாருங்க, உன் பொண்டாட்டி வாய் அடக்கி வச்சுக்க சொல்லு. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. ஏய், உன்னையதான் பேசவே வேணாம்னு சொல்லியிருக்கேல, அப்புறம் என்ன பேசுற? அவ ஏன் புள்ள பேசுவா? உன் புள்ள பேசுவானா? அவ வீட்டுல போய் பேசணும், என் வீட்டுல உட்காந்து பேசக்கூடாது. ஏண்டி ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுற மாதிரி என் பிள்ளைகிட்டே நீ அதிகாரம் பண்றியா? பின்னாடி உனக்கு பிரச்சனை? நல்ல வீட்டுல நல்ல மொக்குன்னு மொக்குறீங்கல்ல, அது வேணும் இது வேணும்னு கேட்டு நல்லா வாங்கி எல்லாம் சாப்பிட தெரியுதுல்ல. வீட்டுல சமைக்கணும்ன்ற எண்ணமே இல்லையா? நல்ல வயிறு முட்டை தின்னுக்க வேண்டியது. அடுத்தவங்க சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு. இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போடுற நாங்க என்ன மனுஷங்களா நினைச்சீங்களா இல்ல மிஷின் நினைச்சீங்களா? எங்களுக்கும் மாறி வயிறுன்னு இருக்கும்ல. ஏதாவது சமைச்சா வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்ல, தான் மட்டும் தின்னா போதும் அப்படின்னு வயிற்ற நினைச்சுக்க வேண்டியது. சமைக்கிறது தான் பிரச்சனையா? பத்திரகாளி இருந்தா எல்லாத்தையும் பாத்துருவா. பத்திரகாளியும் காணமே வீட்டுல, அதனாலதான் இந்த ஆட்டம். இப்ப தெரியுதா பத்திரகாளியோட அருமை என்னன்னு இவளுக்கு? ஏடி, வீட்டுக்கு வந்த மருமக வீட்டு வேலை செய்யணும், அதை விட்டுட்டு என்ன வேலை செய்ய சொல்ற? நாங்க என்ன இழிச்ச வாய் நினைச்சுக்கிட்டியோ? ஓ, நாங்க வீட்டு வேலையும் செஞ்சுக்கணும், வெளியே போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துக்கணும், உங்களுக்கு தேவையானதையும் பார்த்து பணிபடையும் பண்ணணும். அப்ப நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? அதுக்கு தனியா வீடு பார்த்து போனோம்னா அங்கேயே நாங்க கடையில ஆட பண்ணி சாப்பிடுவோமே. சாப்பிடு, உனக்கு யாரு வேண்டானா? இங்க யாரும் உனக்கு கையை பிடிச்சிருந்தாங்க கடை சாப்பாடு சாப்பிடக்கூடாது வைக்க கூடாதுன்னு? போய் சாப்பிடு. ஆனா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, நீ தனியா வீடு பார்த்து அங்க போய் இருந்துக்கணும். பாத்தீங்களாங்க உங்க குடும்பத்தை? இதெல்லாம் ஒரு குடும்பமாங்க? இந்த குடும்பத்துல உள்ள பையனத்தை தேடி தேடி கட்டிக்கிட்டு வந்திருக்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கடி. என்னடா இது சண்டை வாயாவே போய்கிட்டு இருக்கு. கைகளை பாயி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா பரவாயில்ல, எதுவும் நடக்க மாட்டேங்குதே. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சம்பாரிச்சு கொடுக்கறத கணக்கு பார்த்து கொடுங்கன்னு. இப்ப பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? எதையுமே அள்ளி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கறது. இப்ப பாருங்க உங்களால எனக்கு எவ்வளவு அசிங்கம்னு. இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, இப்பயே கிளம்பி போயிரு. அப்படி உனக்கு கஷ்டமா இருந்தா நீ இருக்கவே தேவையில்லை. நான் போனா நான் மட்டும் போக மாட்டேன், உங்க பையனையும் சேர்த்துதான் கூட்டிக்கிட்டு போவேன். என் பையனை சேர்த்து கூட்டிட்டு போவியா? என்ன என்னன்னு கேக்குறேன். ஆமா, அவரை நான் கட்டிக்கிட்டுல வந்திருக்கேன். அப்ப நான் போனா நான் இருக்கிற இடத்துல தானே அவரும் இருக்கணும். அப்ப நான் போகும்போது அவரையும் தான் சேர்த்து கூட்டிட்டு போவேன். இங்க பாரு, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இது சரின்னு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு ஓடிடு. நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல நீங்களும் உங்க பிள்ளையும் சோத்துக்கு பூவாதான். அப்புறம் ரோடா போக வேண்டிதான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹா, அப்படி போடு. ஏற்கனவே அந்த பத்திரகாளிய என்ன ஆட்டம் கட்டினாலுங்க, காசு இல்லாதவ அப்படி இப்படின்னு பிச்சைக்காரி அப்படி இப்படின்னு. இப்ப வந்த மருமவ அதுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்கிற மருமவ, அதுவும் இல்லாம நல்ல வாயாடுற மருமகளும் கூட. அப்படியே பேச முடியாம நிக்கிறத வார 2 மூஞ்சியும். டேய், உன் பொண்டாட்டியை கம்முன்னு இருக்க சொல்லுடா, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஏமா, அவ கேட்கறது என்னமா நியாயமா இல்ல? வீட்டுல இருக்கீங்க 2 பேரும், சமைக்கிறதுக்கு என்ன? முதலையாவது ஒரு ஆள் இருந்து பத்திரக்காளி அவ்வளவு வேலையை இழுத்து போட்டு பாப்பா. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் இருந்துகிட்டு அதுவும் ஒரு வேலை செய்யறது இல்ல. ஏண்டா, வீட்டுக்கு வந்த மருமக வீட்டு வேலையை பார்க்கணும், அதை விட்டுவிட்டு நான் இந்த வயசான காலத்துல இழுத்து போட்டு பாப்பனா? மாமியார் வீட்டுல வேலை செய்யக்கூடாதுன்னா அவங்க வீட்டுல போய் இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க இருந்துகிட்டு நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னா எப்படி? ஆனா நேரத்துக்கு வாயில வந்து பூவா ஊட்டணும்னா? ஏய், உன்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன், நீ
வாய் பேசாத. நீ எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸே இல்ல. மாமியார் வீட்ல வேலை செய்ய பயந்துகிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் பேசுற பத்தியா? டேய், ஓவரா பேசிக்கிட்டு இருக்காடா. என் புள்ள என் வீட்ல தான் இருக்கா, இவ வீட்ல இருக்கிற மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காடா. ஏமா அவங்க வேலைக்கு போயிட்டு களைப்புல வருவாங்க, வயிற்றுக்கு நிறைய சாப்பாடு ஆக்கணும் வைக்கணும், எந்த எண்ணமுமே இல்லை உங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் இப்படி ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துக்கிட்டு பழம்பு பேசுறத வேலையா? வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல, பத்திரகாளி இருந்து எல்லா வேலையும் செய்யறாதானே? நீங்க செய்யறது ஏன் உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது? ஆமாண்டா, அவதான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தா, இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் என்னென்னலாம் பேச போறீங்களோ அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு எப்படித்தான் இந்த வீட்டுல இருக்க போறேனே தெரியலடா. ஆஹா, அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்குது. மாமியாரும் நாத்தனாரும் நடுத்தருவுக்கு வருவாங்கன்னாங்க, அதே மாதிரி நடுத்தருவுலயே சும்மா சந்தி சிரிக்குது. எப்பா, நானும் தான் ஒரு புள்ள வளர்த்திருக்கேன், இந்த மாதிரி இல்லப்பா. ஆனாலும் என்னத்தை தான் புள்ளைய வளர்த்துருவீங்கன்னு தெரியல. பெரியவங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை எல்லாம் ஒண்ணும் இல்ல. மேக்கப் போட மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னங்க, என்ன பத்தி பேசுறத விட்டுட்டு எங்க அம்மா அப்பா பத்தி பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வரும். உங்களுக்கே தெரியும் தானே. அங்க என்ன பேச்சு பேசுறதுன்னா? ஏய், என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்ன பண்ணுவ இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். ஆஹா, இப்பதான் சண்டை சூடு பிடிக்குது. இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவம்லாம் காத்திருக்கும் போலயே. அப்படியே ஒரு மிச்சர் பாக்கெட் எடுத்துட்டு வந்திருந்தா அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம், பொழுது போயிடும். ஜானகி கம்முனு ஜானகி. எங்க அம்மாவை பேசினதுக்கு அப்புறம் எங்க அப்பாவை பேசினதுக்கு அப்புறமும் நான் அமைதியா இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இதுங்கள ஐயோ சாச்சு புட்டாலே. யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. எங்க அப்பா அம்மா எனக்கு மேக்கப் போட மட்டும் சொல்லி கொடுக்கல, யாராவது வாய் பேசினா நல்லா வாயில மிதிக்கணும் அப்படின்னு கராத்தேலாம் கத்து கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க டங்கு வர அந்து போயிடும். சூப்பர். அங்க என்ன பாருங்க, வாங்க உள்ள. ஐயோ அம்மா, என்ன உத. அப்பா, அதான் படத்துல சொல்லுவாங்க ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட், அதை இன்னைக்கு தயா பார்த்தேன். ஐயோ, கொஞ்சம் இருந்தா என்னென்னமோ இருக்குமே. அம்மா, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே. என்ன வெளியே யாரோ அலற மாதிரி இருக்கு? என்ன அவங்களா? ஏமா, எதுக்கு வெளியே நின்று அழுக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏமா வா, டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. ஏமா, ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? இல்ல டாக்டர், எங்க அப்பாவை பார்க்கணும். ஒரு தடவை அதை பார்த்துட்டு வந்துடலாம். உள்ள விடுங்க டாக்டர். இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க, நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஹலோ, இந்த முனியாண்டி பேஷண்ட்டை நார்மல் வார்டுக்கு மாத்திட்டீங்களா? ஓகேப்பா, ஓகே சரி, வைங்க. ஏமா, நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்களா? போங்க போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். போய் இவங்களுக்கு ஆஸ்பத்திரியே கிடைக்காத மாதிரி இதே ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு வந்து சேர்க்கிறாங்க. சும்மா இந்த ஆளு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணி விடாம நக்கல் பேசியே இந்த ஒரு வழி ஆக்கி போடுவான். அப்பா, அப்பா இப்ப எப்படி போயிருக்கீங்க? நாங்க உட்கார்ந்திருக்கிறதுக்கே வந்திருக்கலாம்லப்பா. இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி ஆயி போச்சுன்னு. எல்லாம் தலை விதிப்படித்தானமா நடக்கும். வீடு அதான் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாம வந்துட்டேல்ல, கவலைப்படாத. பார்க்கவும் மனுஷனுக்கு பாவமா தான் இருக்குது. என்ன பண்றது, திமிரும் கொழுப்பும் தான் கரையவே மாட்டேங்குது. அது கரைஞ்சதுன்னா எனக்கு அதுவே போதும். என்னம்மா, எனக்கு இப்படி ஆகணும் தானே அம்மா ஆசைப்பட்டா? அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே என்ன இப்படி படுத்த படுக்கையே பாக்குறத பார்த்தா. நீங்க வேணா யாருக்காவது இப்படியான சந்தோஷப்படுவீங்க, நான் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏமா, வாயை வச்சுட்டு கம்மன் இருமா. ஏற்கனவே டாக்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி உள்ள வந்திருக்கோம். அதை இதன்னு பேசி மறுபடியும் துரத்தி விட பாத்துற போறாரு. கம்மன் இரு. நான் பாட்டுக்கு செவனேது வீட்டோட இருந்திருப்பேன். உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நீ சொல்லவும் தான் நானும் சரி புள்ள சொல்லுதேன்னு போயிட்டு வருவோன்னு பார்த்தேன். இப்ப பாருமா எந்த நிலைக்கு வந்து உட்காந்துருக்கோன்னு. நான் என்ன இப்படி நடக்கணும் கனவா கண்டு அங்க வந்த சாமி கும்பிட்ட வைக்க வரணும். அதை விட்டுட்டு சாமிக்கே இணையா உட்காந்து அப்புறம் அப்படித்தான் நடக்கும். இப்ப நீ கம்மன் இருக்க போறியா இல்லையா? உனக்கு பிடிக்கலன்னா வெளியே போய் நின்னுக்கமா. அவ கிடக்குறாம்மா, அவ அப்படித்தான். நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லம்மா. நீ பக்கத்துல இருக்கவும் ஏதோ உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. நீ இல்லைன்னு வச்சுக்க, உங்க அம்மா என்ன பேசியே ஒரு வழி ஆக்கிடுவா. ஆமா, பிள்ளைய பெத்த வச்சுக்கிட்டு வீட்டோட வச்சுக்கிறதா? அங்க பையன் புருஷன் என்ன ஆனான்னு தெரியல, அங்கிட்ட அனுப்ப விடாம இந்த ஆளு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்கிட்ட போய் தான் முடிய போகுதுன்னே தெரியல. அங்க அந்த மாப்பிள்ளை பையன் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரோ. சந்தோஷ், எங்கப்பா இருக்க? அப்பா கிட்ட வந்துரு. சந்தோஷ், சந்தோஷ். சரிங்க, நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம வீட்டுல தான் விருந்து.
இந்த மனுஷன் வேற வாயை வச்சுட்டு கம்முனே இருக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அதை இதை இழுத்து போட்டு நம்ம தலையை போட்டு உருட்டுலன்னு நிம்மதியான தூக்கமே வராது போல இருக்கு. அப்பாடா, நம்ம அம்மா கிட்ட சொல்லவும் அம்மா எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி எப்படியும் அனுப்ப விடாது. செலவுக்கு காசு இல்லாம நம்மளே உட்காந்துருக்கோம். இதுல அதை இதுன்னு தலையில எழுத்து போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏத்த இன்னைக்குதான் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அதுக்கு நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு கூட போகட்டும். நாளைக்கு நம்ம வீட்டுல விருந்த முடிக்கட்டும். இல்ல மாப்பிள, கல்யாணம் முடிஞ்ச கையோட குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு சொல்லி வேண்டி இருந்தேன். அதனால தான். இன்னொரு நாள் போலாம், குடும்பத்தோட போலாம். ஏங்க, அதான் சொல்றாங்கல்ல, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு. ஏன் அவசரப்படுறீங்க? எப்பயும் இங்க தானே இருக்க போறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு சோறு போட்டுக்கலாம். இந்த வீட்ல இருந்து அம்புட்டு சுருட்டிக்கிட்டு போவா. போன குறைக்கு நான் அம்புட்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குது. ஒரு விருந்து போறதுக்கு இவளுக்கு இப்படி வலிக்குது. இவளெல்லாம் என்னத்த சொல்றது? இப்படி நான் கணக்கு பார்த்திருந்தேனா இன்னைக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பேசுற? என்னதான் இருந்தாலும் நம்ம தானே செய்யணும். இன்னொரு நாள் பார்த்து செஞ்சுக்கலாங்க. நீங்களும் வேலைக்கு லீவ் போட்டு இத்தனை நாள் வேலைக்கும் போகல. எல்லாம் கிடக்குது இல்ல, யோசிச்சு பாருங்க. சப்பா, உன்கிட்ட ஒண்ணுத்தையும் நான் சொல்லி ஜெயிக்க முடியாது. சரி, அப்ப நீங்க கோயிலுக்கு போறோம்னா போயிட்டு வாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல விருந்து வச்சுக்கலாம். சரி, அப்ப நாங்க வாரோம். ஐயோ, மணி இன்னும் ஆகல. போன நம்மள சோறாக்கணும். ஏமா, மதியானம் ஆக்கிற சாப்பாடு எது இருக்காமா? ஏன்? இல்லம்மா, வீட்டுக்கு போய் நான் தான் சமைக்கணும். இப்பயே உடம்பு அசதியா இருக்கு. காலையில வர நேரங்களமா எந்திரிச்சோல்ல. வீட்டுல இருந்து சாப்பாடு எதுவும் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நைட்டு நாங்க சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம். அதான் 3 பேருக்கு தான் இருக்கு. வேணும்னா இன்னும் ஒரு சிந்து போட்டு ஆக்கிட்டா ஆகணும். நான் விருந்து போட மாட்டேன்னு சொல்லவும் இந்த அம்மா பருப்படி சொல்லுது. அத்தை, இருக்கிறத இப்ப அண்ணிக்கிட்ட கொடுத்து விடுங்க. நம்ம அப்புறம் சமைச்சுக்கலாம். ஏமாடி, அவ மட்டுமா விடிய காத்தால எந்திரிச்சா? நம்ம எல்லாரும் விடிய காத்தால தான் எந்திரிச்சோம். அதுவும் இல்லாம நீங்க புது பொண்ணு புது மாப்பிள்ள போய் அசதியா இருக்குன்னு தூங்கி ரெஸ்ட் எடுப்பீங்க. அந்த நேரத்துல பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பியா? அவ கடையில இருந்து வாங்கி சாப்பிடுவா. நீ கம்மி இரு. புது மருமக வரவும் எங்க அம்மாவுக்கு ஆட்டம் ஓவரா தான் இருக்கு. ருக்குவா, மணி ஆகி போச்சு. இந்தா வாரேன். சரி, வாரேன். எதுவும் சண்டை பொம்முன்னா என்கிட்ட தானே வருவேன். வா, அப்ப பாத்துக்கிறேன். நீ ஏமா, சாப்பாடு தான் கிடக்கு இல்ல, கொடுத்து விட வேண்டியதானே? கம்மி இருடா. அவள விவரமா தான் இருக்கறா. நீங்க 2 பேரும் தான் இப்படி இருக்கீங்க. ஏன், என்ன ஆச்சு? நான் எதுவும் இப்ப சொல்றதுக்கு இல்ல. கம்மி இரு நீ. எம்மாடி அமுதா, இதே துணியை போட்டுக்கிட்டு நீனா உடம்பு கசகசன்னு இருக்கும். போய் குளிச்சிட்டு வேற துணி எதுவும் மாத்திக்க. சரிங்க அத்தை. எம்மாடி அத்தை, சோப்பு புதுசா அந்த இதுல இருக்கு. நீ பாத்ரூமுக்குள்ள போடினாலே இந்த பெனாயில் வச்சிருக்க அங்க இருக்கும். அதை எடுத்து போட்டுக்க. சரிங்க அத்தை. இப்ப சொல்லுமா, என்ன? ஏண்டா, உன் அக்கா காரியே சாதாரணமான பண்ணி நினைச்சேன்டா. ஆனா அவ சரியான பில்லிடா. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்றானா? உங்க 2 பேத்துக்கும் உங்க மாமா விருந்து வைக்கணும்னு சொல்றாரு. உங்க அக்கா காரி என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்றா? ஏமா, என்கிட்டயே காசு இல்ல, தம்பிக்கிட்ட வேணா காசு வாங்கி கொடுமா அப்படின்றா. எனக்கு வருமா ஆத்திரம்? ஏமா, கல்யாணத்துக்கு அவங்களுக்கும் செலவுல இருந்துச்சுல்ல. ஏண்டா, செலவு இருந்துச்சுன்னா இது விருந்து வைக்கணும் வைக்காம இருக்கணும் அவங்க விருப்பம். நமக்கிட்ட காசு வாங்கி வைக்கிறதுனா அப்புறம் எனக்கு கோவம் வராதா? ஷோ, நான் இப்போ வந்துட்டு என்னத்த சொல்றதுனே தெரியல. அது புத்தி தான் நமக்கு தெரியும்ல. எப்பயுமே இங்க வந்தா பெட்ரோல் காசுல இருந்து காய்கறி காசுல இருந்து எல்லாம் நமக்கிட்ட தான் வாங்கிட்டு போகும். இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா விடுவியா? புதுசா வந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன நினைக்கும் நம்ம வீட்டை பத்தி? அதுவும் புது பொண்ணு நம்ம வீட்டை பத்தி எதுவும் தப்பா நினைச்சிருந்துட்டு தான் நான் பாட்டுக்கு எதுவும் சொல்லல. இல்லன்னு வச்சுக்க, இன்னைக்கு இருந்த கோவத்துக்கு நல்லா கழட்டி விட்டுருப்பேன். ஷோ, கம்முனு இருமா, கம்முனு இரு. மகா, அடடே, வந்துட்டாங்க போல. மகா, சந்தோஷ் வாங்க. உங்க அத்தையும் மாமா வந்துட்டாங்க போல. வந்துட்டீங்களாமா? வந்தாச்சுமா. சரி, உட்காருங்க. காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த. வர வழியில தான் இளநீ குடிச்சிட்டு வந்தோம். அதனால ஒண்ணு வேணாம். சரி, உட்காருங்க. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? இல்லம்மா, வீட்டுல வேற வேலை கிடக்குது. போய் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். மணி ஆகி போச்சு. ஏண்டியம்மா, என்னைக்குதான் உனக்கு வீட்டுல வேலை இல்லாம இருந்திருக்குது? புரிஞ்சுக்கம்மா, வேலை அதிகம். சரி, வந்தோடனே போடாம இருங்க. சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுவீங்க. உட்காருங்க. ஏத்த சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாருக்காக சிரமப்படுற? உங்களுக்காக தானே. உட்காருங்க மாப்பிள்ள. இந்த எல்லாம் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா. சரிங்க, அம்மா தான் சொல்லிட்டாங்களா, உட்காருங்க, சாப்பிட்டே போலாம். சும்மா சொல்லக்கூடாதுமா, அருமையா பண்ணி இருக்கப்போ. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். நீ ஏமா நின்றுகிட்டு இருக்க? நீ உட்காரு, சாப்பிடுவ. ஐயோ வேணாமா, நீங்க சாப்பிடுங்க. அட உட்காருங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கீங்களா? உட்காருங்க. இல்ல மாப்பிள்ள, மதியானம் இந்த கஞ்சி தண்ணி குடிச்சேன். அதுவும் இல்லாம துவையல் வச்சு சாப்பிட்டேன்னா அது தேங்காய் நெஞ்ச கடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. அப்ப சுடுதண்ணி எதுவும் வச்சு குடிமா. எல்லாம் குடிச்சு பாத்துட்டேமா, ஒன்னும் நிக்கல. சரி, அப்புறமேட்டுக்கு பாப்போம். சரி, வீட்டுல எதுவும் சொல்லல மாமியாரு? அது என்னம்மா, எப்பயும் நடக்கிறது தானே. அது நடந்துகிட்டு தான் இருக்குது. நீ என்ன பண்றது, போயிட்டு போட்டும். சரி. எம்மாடி, சந்தோஷம் வீட்டுக்கு வரேன்றான். எப்படி கூட்டிட்டு போறீங்களா? ஏன் அண்ணன் பையனை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு என்ன இது? நான் கூட்டிட்டு போறேன். அத துணியெல்லாம் எடுத்து வைங்கத்த, நாங்க கூட்டிட்டு போறோம். சரிப்பா, அப்ப எல்லாம் எடுத்து வைக்கிறேன். வேகமா சாப்பிடுங்க. ராத்திரி ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு போவோம்.